அன்பர்களே, இன்று டிசம்பர் 18ஆம் நாள். இன்றைய திருப்பலி நற்செய்தி புனிதர் யோசேப்பை மையமாக கொண்ட ஒன்று. அவருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு புயல் அடிக்கிறது. அவருக்கு திருமணம் ஆவதற்கு முன் ஒப்பந்தமான மணமகளான மரியா கருவுற்றிருப்பதை அறிய வருகிறார். பெரும் வேதனைக்குள்ளாகிறார். இயல்புதானே. அவருடைய வாழ்க்கையில் பெரும் ஏமாற்றம். அவன் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஏமாற்றம். வெறுமனே ஏமாற்றம் மட்டும்தானா? சாதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கொலைகள் நடந்து விடுகின்றன, கொடுமைகள் நடந்து விடுகின்றன. ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே சிக்கிக் கொள்ளுகிறார் புனிதர் வளனார் யோசேப்பு. ஆனால் அவருடைய மனதிலே தான் திருமணம் செய்ய இருந்த அந்த அன்னை மரியாவிடம் பேரன்பு இருந்தது. அந்த அன்பு என்பது, திருமணம் என்பது தன்னலம் துறப்பது என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார். தன்னை மையப்படுத்தினால் அது திருமணமாகாது. யாரை மனம் செய்து கொள்ளப் போகிறாயோ அவரை மையமாக்கினால் அது உண்மையான திருமணம். தன்னை மறந்து பிறரிடம் ஐக்கியமாகி விடுவது திருமணம். இதனை புனிதர் யோசேப்பு நன்றாகவே உணர்ந்திருந்தார். அவரை பொறுத்த மறையில் அவர் திருமணம் செய்ய இருந்த அந்த மரியா அவருக்கு உயிருக்கு உயிரானவர். அவருக்கு ஒரு இகழ்ச்சியை வந்ததென்றால் அது தனக்கே வந்த இகழ்ச்சி என்பதாகும். அவருக்கு ஒரு கேடு என்று சொன்னால் தனக்கே வந்த கேடாகும் என்று புனிதர் யோசேப்பு எண்ணுகிறார். ஆகவே திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருப்பதாக தோன்றிய நிலையில் தாம் அன்பு செய்த அந்த அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது என்று நினைக்கிறார். தண்டிக்க கூடாது என்று நினைப்பதில்லை, இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது. பிறர் அவரை இகழக்கூடாது, பிறர் அவரை கேவலப்படுத்திவிடக் கூடாது, அவளை உயர்வாக மதிப்பாக எண்ண வேண்டும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு புனிதர் வளனார் யோசேப்பு இருக்கிறார். திருமணத்தின் ஆணை வேர் என்று சொல்லலாம். நீ யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயோ அவர் அவள் உனக்கு உயிர். அவளுக்கு ஒரு கேடு என்றால் நீ அடைந்த கேடு அது. அவளுக்கு ஒரு தீமை என்றால், அவனுக்கு ஒரு தீமை என்றால் அது உனக்கு உள்ள ஒரு தீமை. இப்படி அந்த மணமக்கள் இருவரும் நினைக்க முடிந்தது என்று சொன்னால் அந்த திருமணம் வெற்றி திருமணமாக முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கி விடுவது என்ற முடிவுக்கு வந்தபோது கடவுள் அங்கே வந்து அவருக்கு உண்மை நிலை என்ன என்று வெளிப்படுத்துகிறார். அதுவரை கடவுள் காத்திருக்கிறார். இந்த யோசேப்பு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் காத்திருக்கிறார். சரியான முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அவர் சரியான முடிவு எடுத்த பிறகுதான் அங்கு நிலைமையை அவர் உணர்த்துகிறார். முன்னாலேயே சொல்ல முடியும், ஆனால் கடவுளுடைய நம்பிக்கை. இந்த யோசேப் நம்பிக்கைக்குரிய ஒருவர். இவரை நான் நம்பலாம், இறுதி வரை நம்பலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதனால் அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். இல்லற வாழ்க்கையிலே கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவர்களிடையே சில இடர்பாடுகள் வர முடியும். அது மனித இயல்பு. தம்மிடமிருந்தோ பிறரிடமிருந்தோ அத்தகைய சிக்கல்கள் நேர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடவுள் என்னை நம்ப வேண்டும், நான் கடவுளுக்கு நம்பத்தக்க ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று கணவனும் நம்ப தயாராக இருக்க வேண்டும், மனைவியும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருவருமே நம்பத்தக்கவர், கடவுளால் நம்பத்தக்கவர் என்று இருந்தால் மனிதராலும் நம்பத்தக்கவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட திருமணம் இனிதான திருமணமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் பிணக்கு, எதற்கெடுத்தாலும் பிறரையே குறை சொல்வது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் திருமணம் செய்வதற்கே
ஒரு தகுதியற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக திருமணம் என்பதை தன்னை மறந்து பிறரை முன்னிலைப்படுத்துவது. கணவன் தன்னை மறந்து மனைவியை முன்னிலைப்படுத்த வேண்டும். மனைவி தன்னை மறந்து கணவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். பிறகு இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும். இப்படி இருப்பதற்கு பேர் தான் திருமணம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு மிகச் சிறப்பான முறையிலே உணர்த்துகிறது. இதையெல்லாம் திருமணம் புரிந்தவர்கள் உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ அமைதி, மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட திருமணங்கள் உலகிலே பெருகுவதற்காக இறைவன் இந்த நாட்களிலே மக்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.